जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத சாதனை. பக்தி என்றால் என்ன? பக்தி என்றால் பரமாத்மாவை சகுணமான, சாகாரமான, அதாவது உருவம் கொண்டதான ஒரு தேவதாமூர்த்தியாக நினைத்து அன்பு செய்வது என்பதே பிரசித்தமான பொது அபிப்பிராயம். சும்மா மானசீகமாக அன்பு செய்வதென்றால் முடியவில்லை என்பதால் பூஜை, ஆலய தரிசனம், ஸ்தோத்திர பாராயணம் என்றெல்லாம் காரியத்தை சேர்த்து செய்வது என்று வைத்து கொண்டிருக்கிறோம். அது சரிதான், தப்பென்று சொல்ல முடியாது. ஆனாலும் ஹையர் கிரேடில் நினைக்கிற போது சாகாரமாக, அதாவது உருவமாக பரமாத்மாவை ஒரு தேவதையாக நினைத்தால்தான் அன்பு செய்ய முடியும் என்று இல்லாமல், நிராகாரமான அருவமான பரமாத்மாவாக அவன் இருக்கும்போது அன்பு செய்ய பழகி அதில் தேர வேண்டும். சாகாரமாயுள்ள போது இப்படி கண்ணு, மூக்கு, கை, 4 கை, 8 கை, இப்படி வஸ்திரபூஷணங்கள் என்று கண்ணுக்கு தெரிவதாலும் அந்த மூர்த்தியின் குணகணங்களையும் மகிமைகளையும் பரம கருணையையும் புராணங்கள், ஸ்தோத்திரங்கள் முதலியவை தெரிவிப்பதாலும் அப்படிப்பட்ட ஒரு மூர்த்தியிடம் அன்பு வைக்க முடிகிறது. அன்புதான் பக்தி. பல தினசான அன்புகளில் ரொம்ப உசந்ததாக ஈஸ்வரனிடம் வைக்கும் அன்பே பக்தி. கண்ணுக்கு இன்பமளிக்கும் ரூபம், மனசுக்கு இன்பமளிக்கும் குணங்கள் கொண்ட சகுணமூர்த்தியிடம் அன்புருவான பக்தி வைப்பதென்றால் சுலபமாக முடிகிறது. ஆனால் ரூபமே கிடையாது, மனசுக்கும் பிடிபடாது என்று இருக்கும் நிர்குண பரமாத்மாவிடம் அன்பு வை என்றால் எப்படி என்று தோன்றலாம். நம் நிலையில் அது முடியாமல் இருக்கலாம். இருந்துவிட்டு போகட்டும். நமக்குண்டான மட்டில் ஒரு சாகாரமூர்த்தி பூஜை, க்ஷேத்ராடனம் என்று பண்ணிவிட்டு போவோம். ஆனால் சாதன சதுஷ்டயத்தில் முன்னேறி சம்ஸ்கிருதமான, அதாவது ரிஃபைன்ட், அதாவது பண்பட்ட என்பது நல்ல வார்த்தை, யோசித்தால்தான் வருகிறது. பண்பட்ட சாதகர்களால் நிராகரத்திடமும் நிர்குணத்திடமும் கூட அன்பு வைக்க முடியும். ஏனென்றால் அந்த ஸ்டேஜில் எதனிடம் அன்பு என்றோ அந்த எதுவோ ஒன்றிடம் நல்ல ரூபம், குணம், லீலை என்றெல்லாம் இருப்பதே அதனிடம் நமக்கு அன்பை உண்டாக்கும். இப்படி ஒன்று வெளியில் இருந்தாலே அதன் பொருட்டாக நம்மிடம் அன்பு உண்டாகும். இல்லாவிட்டால் இல்லை என்றோ விஷயம் போகாமல் தானாகவே சுவாபாவிகமாக அன்பு உண்டாக முடியும். முடியக்கூடிய அதை வாஸ்தவமாகவே சாதிக்காவிட்டால் அந்த பண்பட்ட நிலையில் கூட அத்தனை சாதனையும் அகங்காரத்தில் போய் முட்டிக்கொண்டு முடிந்துவிடும். செய்த சாதனைக்காக மோட்ச சித்தி கிடைக்கும் தான் என்றாலும் அது இப்போது என்று இல்லாமல் எப்போதோ கோடி வருஷத்திற்கப்புறம் ஏற்படக்கூடிய ஆத்யந்திக பிரளயத்தின் போதுதான் கிடைக்கும்படியாக தள்ளி, ரொம்ப தள்ளி போவதாக ஆகிவிடும். இப்போது நான் சொன்ன அகங்காரம் என்ன, ஏதோ ஒரு பிரளயம் என்ன என்பதற்கு அப்புறம் வருகிறேன். முதலில் அன்பு என்னவென்று தெரிந்து கொள்வோம். அன்பு என்பது என்ன? அன்பு என்பது என்ன? ஒரே பரமாத்மாதான் எல்லா உயிர்களுமாக ஆகியிருக்கிறது. பல உயிர்களாகும் போது ஒன்றை ஒன்று வேறுபடுத்தி வைத்து மாய பிரபஞ்ச நாடகம் நடக்கிறது. இதிலேயே எதிர் டைரக்ஷனில் ரொம்பவும் உத்தமமான அம்சமாக வேறுபட்டவற்றை ஒன்றாக ஐக்கியப்பட வைக்கவும் பரமாத்மா அனுகிரகித்திருக்கிற ஃபோர்ஸ் தான் அன்பு. பொதுவாக மற்றவரிடமிருந்து நமக்கு ஒன்றை பெற்று லாபம் அடைவதாகவே மனுஷ்ய மனப்பான்மை இருக்கும். அதற்கு எதிர்மருந்தாக நம்மை இன்னொருவருக்கு கொடுத்து அதில் நிறைவு பெறச் செய்வது அன்பு. ஆசைக்கும் அன்புக்கும் இதுதான் வித்தியாசம். நாம் ஒன்றிடம் ஆசையாய் இருக்கிறோம் என்றால் நமக்கு அதனிடமிருந்து சந்தோஷம் தேடிக்கொள்கிறோம். அன்பாயிருக்கும் போது நம்மால் அதற்கு சந்தோஷம் உண்டாக்குகிறோம். ஆசை என்பது வாங்கல், அன்பு என்பது கொடுக்கல். நமக்கு சந்தோஷம் என்பது அந்த உயிரிடம் ரூப சம்பத்து, குணசம்பத்து, திரவிய சம்பத்து கூட தான் இவை. அல்லது இந்த மாதிரி வேறு எதை நாம் அதனிடமிருந்து பெற்றால் நமக்கு சந்தோஷம் உண்டாகுமோ அவை இருந்தால்தான் ஏற்படும். இவற்றுக்காகவே அதனிடம் நமக்கு உண்டாகிற பற்றுதான் ஆசை. தப்பாக அதை அன்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்பு என்பது அந்தఃகரணம் உசந்த நிலையில் உள்ளபோது உண்டாவது.
அப்போது மனசும் புத்தியும் அகங்காரத்திற்குள்ளே இழுக்கப்பட்டு அந்தःகரணம் ஹிருதயத்திற்கு இடம் மாறி அங்கே இருந்து வேலை செய்யும். குறிப்பு: தொகுப்பாசிரியர் அறிந்த அளவில் இக்கருத்தும் இதனடியாக தொடர்ந்து வரும் சில கருத்துக்களும் புதியனவாக உள்ளன. இச்சந்தர்ப்பம் தவிர வேறெப்போதும் ஸ்ரீசரணர்களும் கூட இவ்விஷயங்கள் கூறியதாக தெரியவில்லை. இவை குறித்து சில மேல் விவரங்கள் அவர்களிடம் வினவிய போதும் அன்னிக்கு சொன்னதுதான் என்று முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார்கள். அம்பாள் அன்புமயமானவளாகையால் அவளுடைய சிருஷ்டியிலே ரொம்பவும் குரூரமான ஜீவராசிகளுக்கும் கூட ஒவ்வொரு சமயத்திலாவது அன்பு உண்டாகுமாறு அனுகிரகித்திருக்கிறாள். சாதனையால் மனசும் புத்தியும் பண்பட்டவர்களுக்கோ எப்போதுமே அன்பு சுரக்கக்கூடிய நிலை வாய்க்கிறது. அந்தःகரணத்தின் பெர்மனன்ட் ஸ்தானமாகவே அப்போது ஹிருதயம் ஆகிவிடும். அந்தःகரணமும் ஹிருதயமும். அந்தःகரணம் என்பதற்கு பேரில் அந்த அதாவது உள் என்று இருந்தாலும் அது அந்தர்முகப்படாமல் அதாவது உள்நாட்டம் இல்லாமல் பகிர்முகப்பட்டு கொண்டே அதாவது வெளிப்போக்கு உடையதாகவே தான் இருப்பது. கை, கால், கண், மூக்கு மாதிரி வெளியில் ஸ்தூலமாக தெரியாமல் உள்ளே சூக்ஷ்மமாக இருப்பதாலேயே அதற்கு அந்தःகரணம் என்று பேர். துவைத்தம், துவைத்த பிரபஞ்சமும் துவைத்தமான அனுபோகங்களும் தான் அதற்கு விஷயம். பொதுவாக ஜீவர்களுக்கெல்லாம் அப்படித்தான் இருக்கும். அப்போது அது தன்னை அனுபோக அழுக்கினால் கெட்டிப்படுத்தி கொண்டு தடித்து போய் பாத்திரத்தில் களிம்பு பிடித்த மாதிரி இருக்கும். அது அந்தःகரண சமாச்சாரம். ஹிருதயம் என்றேனே, அது என்ன என்றால், நமக்கெல்லாம் தெரிந்தபடி மனுஷ சரீரத்திலே மார்பில் இடது பக்கம் உள்ள ஹிருதயமில்லை நான் சொல்வது. முதுகுத்தண்டுக்குள் ஓடும் சுஷும்னா நாடியில் நட்ட நடு மார்புக்கு உள் பக்கத்தில் உள்ள அநாஹத சக்கரமும் இல்லை. இந்த ஹிருதயம் சாக்ஷாத் ஆத்மாவின் ஸ்தானம். குறிப்பு: ஆத்மஸ்தானமாக ஒரு ஜீவனின் வலது மார்பகத்துக்குள் ஹிருதயம் இருப்பதாக ஸ்ரீ ரமணர் கூறுவார். ஸ்தானம் என்று குறிப்பிட ஒரு இடமும் இல்லாமல் சர்வ வியாபகமாக இருப்பதே ஆத்மா என்பது வாஸ்தவம்தான். சர்வம் வியாபகம் என்கிறவற்றுக்கு ஆஸ்பதமான ஸ்பேஸ் என்பதே அடிபட்டு போன விஷயம்தான் ஆத்மா என்று சொன்னால் அதுவும் வாஸ்தவமே. ஆனாலும் பொதுவாக துவைத்தத்திலேயே போகிற சித்தத்தை அதாவது அந்தःகரணத்தை ஈஸ்வரானுகிரகத்தில் ஒருவன் அத்வைத்தமாக திருப்பி ஆத்மாவை தியானம் பண்ண நினைக்கும் போது பாவனைக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வேண்டி இருக்கும். அதற்காக ஆத்மாவுக்கு ரூபமோ குணமோ கல்பித்து முழு சகுனமாக துவைத்தமாக பண்ணினால் எப்படி சரிப்பட்டு வரும்? பின்னே எப்படி பிடிப்பு ஏற்படுத்தி தருவது? அரூபமாக எங்கேயும் பரவி இருப்பது அல்லது ஸ்பேஸ்க்கு அதீதமானது என்றால் கொஞ்சம் கூட பாவனைக்கே கொண்டு வர முடியாமல் இருக்கிறதே. அதனால்தான் ஆத்மாவுக்கு வேறே ரூப குண கல்பனைகள் ஏற்றாவிட்டாலும் இடத்திலே குறிப்பாக ஒரு பாயிண்ட் ஜீவ சரீரத்திற்குள்ளேயே இருக்கிறார் போல காட்டி அங்கே ஆத்ம தத்துவத்தை பாவிக்கும்படி செய்யலாம் என்று அப்படி இந்த ஹிருதய ஸ்தானத்தை வைத்திருப்பது. யார் வைத்தது என்றால் பராசக்திதான். துவைத்த மாயை அத்தனையும் பண்ணும் அவளே அத்வைத்தத்திலே ஒருத்தனை சேர்ப்பிக்க கிருபை கொள்ளும்போது ஆத்மஸ்தானமாக ஓரிடத்தில் அவனுடைய அந்தःகரணம் தோய்ந்து நிற்பதற்காக அந்த பாயிண்டை வைத்திருக்கிறாள். தனியான ஜீவ பாவத்தை உண்டாக்கி பலப்படுத்தி வாழ வைப்பதான அந்தःகரணமும் சரீரத்திற்கு உயிரை கொடுக்கிற மூச்சும் எந்த ஏக மூலத்தில் ஒன்றேயான வேரில் ஒன்று சேர்ந்து ஒடுங்கி போகுமோ அந்த ஸ்தானம் அது. அப்படி ஒடுங்கியவுடன் ஆத்மஸ்புரணம் ஏற்படுவதும் அதாவது ஆத்மானுபூதி துடிப்புடன் வெளிப்படத் தொடங்குவதும் அந்த ஸ்தானத்தில்தான். அது ஒரு பாயிண்ட், துளியூண்டு புள்ளி, துவாரமாயிருக்கிற புள்ளி. நீவார சூகவத் அதாவது கூர்ப்பாக முடிகிற ஒரு செந்நெல்லுடைய அந்த கூர்நுனி மாதிரி அவ்வளவு சிறிய புள்ளி என்று சொல்லியிருக்கிறது. தலைகீழான தாமரை முக்கு மாதிரியான ஹிருதயத்திற்குள்ளே ஒரு சூக்ஷ்மமான துவாரம், அதிலிருந்து தேகம் பூரா பரவும் சூடான உயிர் சக்தியான அக்னி, அந்த அக்னியின் மத்தியிலே அணுமாத்திரமான ஜுவாலை, மின்னல் கொடியான பிராண அக்னி நீவார சூக்கவத்தாக
அது முடிவதே ஆத்மஸ்தானம் என்று இருக்கிறது. குறிப்பு: நாராயண சுக்தம். ஹிருதயத்திற்குள்ளே ஆத்மஸ்தானமான துவாரப்புள்ளி என்றதால் அந்த சின்ன புள்ளியை சுற்றிலும் ஹிருதயம் இருக்கிறது என்று அர்த்தம். அதுவும் ஒரு சின்ன ஸ்தானம்தான். தஹரம் தஹ்ரம் என்று உபனிஷத் பாஷையில் 2 வார்த்தைகள். இரண்டுக்கும் அர்த்தம் சின்னது என்பதே. பிற்காலத்தில் தஹ்ரம் என்பது தப்ரம் என்று வந்தது. ஹிருதயத்தையும் அதற்குள் உள்ள ஆத்மஸ்தானத்தையும் தஹரத்திற்குள்ளே இருக்கும் தஹரம் என்றும் தஹ்ரத்திற்குள்ளே இருக்கும் தஹ்ரம் என்று உபனிஷத்துக்களில் சொல்லியிருக்கிறது. குறிப்பு: சாந்தோக்கியோபனிஷத் 8.1, தைத்திரிய ஆரண்யகம் 12.16. அத்தனை சின்னதில்தான் ஆகாசமாக விரிந்துள்ள சத்தியம், அதாவது பிரம்மம் இருக்கிறது. லோகம் முழுவதையும் விராட் புருஷன் என்கிறபோது அந்த புருஷனுக்கு ஹிருதயமாக இருக்கப்பட்ட சிதம்பரத்தில் சித்சபைதான் அந்த பாயிண்ட். அது ஒரு துவாரமாக இருக்கிறது. அங்கே ஆகாசம் இருக்கிறது. அது ரகசியம் என்பதாக இருக்கிறது. பஞ்சபூத க்ஷேத்திரங்களில் சிதம்பரம்தான் ஆகாச க்ஷேத்திரம் என்றெல்லாம் சொல்வதன் தாத்பரியம் இதுதான். சித்சபை என்பதையே தப்ரசபா என்றும் சொல்வார்கள். அதன் நேர் தமிழ் வார்த்தைதான் சிற்றம்பலம், அதாவது சிறிய அம்பலம் என்பது. ஆனபடியால் சிதம்பரம் என்ற வார்த்தைதான் சிற்றம்பலம் ஆச்சு, அல்லது சிற்றம்பலம்தான் சிதம்பரம் ஆச்சு என்பது சரியில்லை. சித் அம்பரம் என்றால் ஞான ஆகாசம். அம்பரம் என்ற, அதாவது சம்ஸ்கிருத வார்த்தைக்கு ஆகாசம் என்றும், அதாவது நம் விஷயத்திற்கு சம்பந்தமில்லாததாக வஸ்திரம் என்றும் தான் அர்த்தமே தவிர சபை என்ற அர்த்தம் கிடையாது. சமஸ்கிருத அம்பரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் அம்பலத்திற்குத்தான் ஆகாசம், சபை என்ற 2 அர்த்தங்கள் இருப்பது. ஆகாச அம்பலமாக இருக்கிற தத்துவமே நாட்டிய சபையான அம்பலத்தில் நடராஜாவாய் இருப்பது. அது விராட் புருஷ விஷயமென்றால் நம் ஒவ்வொரு ஹிருதயத்திலேயும் சின்னூண்டு ஆகாசம் துவாரமாக புள்ளி அளவுக்கு இருக்கிறது. ஜீவபாவம் அதற்குள்ளே போய் தேய்ந்து தேய்ந்து முடிவாக ஒடுங்குகிறதாக சொன்னேன். இது ஜீவன் சிவனாகிற போது நடப்பது. இன்வல்யூஷன் என்று அழகாக சொல்கிறார்கள். விரிந்து வெளிப்படுகிற ஒன்று மறுபடி குவிந்து உள்ளே போய் ஒடுங்குகிற காரியம். மறுபக்கத்தில் சத்தா மாத்திரமான சிவன், அதாவது பரமாத்மா ஜீவனாக தேகம், இந்திரியம், அந்தఃகரணம் எல்லாம் போட்டுக்கொண்டு விரிகிற எவல்யூஷனில் இந்த ஹிருதயத்துக்குள்ளேயேதான் நான் ஒரு தனி ஜீவன் என்பதான அகங்காரம் என்பது முளைக்கிறது. அகங்காரம் என்னவென்று அப்புறம் சொல்கிறேன் என்றேனே, அந்த சமாச்சாரம் பிரம்மத்திற்கு வேறாகத்தான் தனி ஆசாமி என்று நான் போட்டுக்கொண்டு நினைக்கிற நினைப்புத்தான் அகங்காரம். அதுதான் சிவன் ஜீவனாக இவால்வ் ஆவதில் பிள்ளையார் சுழி. எவல்யூஷனுக்கு சிருஷ்டி கிரமம் என்றும் இன்வல்யூஷனுக்கு லயக்கிரமம் என்றும் பெயர். லயத்தை சம்ஹாரம் என்பது. அந்த வார்த்தையை சொன்னால் பயப்பட போகிறீர்களே என்று பாலிஷ் பண்ணி லயம் என்றேன். அதற்கு சம்ஹாரம் என்ற வார்த்தைக்கு பயப்படுத்துகிற அர்த்தமே இல்லை. ஹர என்றால் எடுத்துக்கொள்வது, வலிந்து அப்படி பண்ணுவது, அதாவது பிடுங்கிக் கொள்கிறார் போல. சம்ஹாரம் என்றால் நன்றாக பூர்ணமாக நம்மை பரமாத்மா தனக்குள்ளேயே எடுத்துக்கொண்டு விடுவதுதான். சிருஷ்டியின் போது தான் ஒரு தனி வியக்தி என்று ஜீவன் பிரிகிற அகங்கார ஸ்தானமான ஹிருதயமேதான் சம்ஹாரத்தின் போது பரமாத்மாவிடம் மீளவும், லயிக்கும் போது தற்காலிகமான லயமாக இல்லாமல் சாஸ்வதமான ஐக்கியமாக ஒன்று சேரும் போது, அப்படி சேர்வதற்கு நெருக்கமான நிலையில் அந்தःகரணம் குவிந்து நிற்கிற ஸ்தானமாயும் இருக்கிறது. அப்புறம் இது இன்னமும் குவிந்து அந்த ஹிருதயத்திலும் மையமாக உள்ள கூர் பாயிண்டில் நிற்கிற போதே ஆத்மஸ்புரணம். அது இருக்கட்டும். பரமாத்மாவிலிருந்து வேறுபட்டு ஜீவாத்மாவாக வெளியிலே வருவது, மறுபடி பரமாத்மாவாக ஒன்றுபட்டு உள்ளே போவது, இரண்டிற்கும் ஸ்தானமே நான் சொன்ன ஹிருதயம். ஒரு வாசல் இருக்கிறதென்றால் அதன் வழியாகத்தானே உள்ளே இருப்பவர் வெளியில் போவது, வெளியில் இருப்பவர் உள்ளே நுழைவது இரண்டும். அப்படி அந்த கரணத்தில் சித்தம், மனஸ், புத்தி, அகங்காரம் என்று 4 விஷயங்கள் இருப்பதில் பொதுவாக மனசின் ஸ்தானம் கழுத்து, அகங்காரத்தின் ஸ்தானம் ஹிருதயம் என்றேன். புத்தியின் ஸ்தானம் முகம், சித்தம் என்பது தாரணம்,
என்னும் ஞாபக சக்தியாகவே குறிப்பாக சொல்லப்படும். அப்படி ஞாபக சக்தியாக இருக்கும்போது அதன் ஸ்தானம் நாபி. ஆனால் வாஸ்தவத்தில் மனஸ், புத்தி, அகங்காரம் ஆகிய எல்லாவற்றுக்கும் அடிப்படை சரக்கான எண்ணம் என்பதையே சித்தம்தான் உற்பத்தி செய்கிறது. அதனால் அதற்கு தனியாக ஸ்தானம் கொடுக்க வேண்டியதில்லை. இப்படியா அப்படியா என்று மனசினால் குழப்படி பண்ணி கொள்ளும்போது சித்தம் கழுத்தில் இருக்கும். இப்படித்தான் என்று புத்தியினால் தீர்ப்பு பண்ணும்போது அது முகத்தில் இருக்கும். நான் என்று நம்மை ஜீவனாகவே நிலைநாட்டிக் கொள்ளும்போது அகங்காரத்தின் ஸ்தானமான ஹிருதயத்திலேயே சித்தமும் இருக்கும். குறிப்பு: இவ்விஷயங்கள் ஆச்சாரியாளின் ஆத்மானாத்ம விவேகம் என்ற பிரகரணத்தில் காணலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर।